இன்றைக்கு நமக்கு அநேகருக்குள்ள சுவிசேஷ பாரம் இருக்குது. சுவிசேஷ ஊழியம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதற்காக நம்ம மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம். ஆனா சுவிசேஷ ஊழியம் நம்ம செய்கிறது இல்ல. நம்ம சுவிசேஷம் ஊழியம் செய்யாம நம்ம அமைதியா இருந்தா நம்ம யார் தெரியுமா? நம்ம சப்பானி. என்றைக்குமே நம்ம நல்லா ஒண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆசைப்பட்டு நம்ம அதை செய்யாம இருந்தோம்னா நம்ம சப்பானியை போல தான் இருக்கிறோம். ஒரு சப்பானிக்கு வாசல் திறக்கப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. நடந்து போகிறவனுக்கு தான் வாசல் திறக்கப்படணுன்ற அவசியம். சுவிசேஷ ஊழியத்துல நாம எழுந்து செயல்படும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷ வாசலை திறப்பாரு. நம்ம அதற்காக உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டே மாத்திரம் இருந்தா நமக்கு வாசல் என்றைக்குமே திறக்கப்படாது. அப்ப சுவிசேஷ ஊழியத்துல நான் தனியா இருக்கேனே, முதல்ல நான் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கிறவங்க, உங்களிடத்துல பிச்சை கேட்டு வர்றவங்க, உங்களிடத்துல வருகிற வியாபாரிகளுக்கு முதலாவதாக சுவிசேஷ ஊழியத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு தானாகவே சுவிசேஷ வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.